Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கடற்கரையிலே பெரிய பெரிய அலைகள் பயங்கரமாக சீறிக்கொண்டு கரையை நோக்கி வேகமாக வரும். கரைக்கு வந்தவுடனேயே ஏதோ ஒரு தெய்வீக சக்திக்கு கட்டுப்பட்டது போல அமைதியாக திரும்ப சென்றுவிடும். ஆயிரம் அலைகள் வந்து கரையை மோதியடித்தாலும் கர்த்தர் அவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். அதை தாண்டி வந்து அவை ஜனங்களை மேற்கொள்ளுவதில்லை. அதுபோலவே ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் பயங்கரமான பாதாளத்தின் வல்லமைகள் அலையலையாய் சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகின்றன. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவருடைய பட்சத்திலும் இருப்பதினால் அந்த பாதாளத்தின் வல்லமைகள் பலன் இழந்து திரும்ப சென்று விடுகின்றன. கர்த்தர் பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் உங்களை மேற்கொள்வதே இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களுக்கு விரோதமாக போராடுகின்றன. ஒருவேளை உங்களுடைய மாம்ச கண்கள் அவற்றை காணக்கூடாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ அவற்றை கவனித்து கொண்டே இருக்கிறார். அன்று யோபுவை பார்த்து, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ என்று கர்த்தர் கேட்டார். அந்த மரண வாசல்களின் வல்லமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாக்கிறார். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் வாழ்நாளெல்லாம் பாதாளத்தின் வாசல்கள் அவரோடு கூட போராடி கொண்டே இருந்தன. மரணத்துக்கும் எனக்கும் ஓரடி தூரம் மட்டுமே இருந்தது என்று தன் அனுபவத்தை குறித்து தாவீது சொன்னாலும் அவர் எப்போதும் தன் நம்பிக்கையை கர்த்தர் மேலேயே வைத்திருந்தார். எசேக்கியா ராஜா ஒரு முறை வியாதிப்பட்டு மரண தருவாய்க்குள் வந்துவிட்டார். மரண வாசல்களும் பாதாளத்தின் வாசல்களும் அவர் மேல் அலையாய் மோதியடிக்கிறதை உணர்ந்தார். அந்த வேளையிலேயே கர்த்தரை பார்த்து, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று துயரத்துடன் கூறினார். ஆனால் கர்த்தரோ அந்த பாதாளத்தின் வாசல்களுக்குள் அவரை விடவில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அவரை மேற்கொள்ள அனுமதிக்கவில்லை. பாதாளத்தின் வாசல்களின் வல்லமைகளை முறியடிக்க தேவன் வானத்தின் வாசல்களையும் சீயோன் வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறார். யாக்கோபு தன் தரிசனத்திலே வானத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டு ஒரு ஏணியால் தரையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை கண்டார். அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருக்கிறதையும் கண்டார். மட்டுமல்ல, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருந்ததையும் கண்டார். பிரியமானவர்களே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். அவர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளுவதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் தேவனுடைய சபையாகும். அதுவே கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்தை ஒருபோதும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே முடியாது. சபையோடும் விசுவாசிகளோடும் தேவ ஊழியர்களோடும் ஐக்கியம் வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சபையை குறித்து கர்த்தர் 3 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் என் சபையை கட்டுவேன், சபைக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், சபைக்காக திரும்ப வருவேன் என்பதே அவை.
சபையை தேவனுடைய நகரம் என்றும் அழைக்கலாம். சபையை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்றும் கூறலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அனுப்புகிற நதிதான் பரிசுத்த ஆவியாகிய நதி. ஆலய ஆராதனையிலே ஆவியில் நிரம்பி பாடுகிற பாடல்கள், ஆவியில் நிரம்பி துதிக்கிற ஆராதனை, ஆவியில் நிரம்பி பிரசங்கிக்கிற வேத வசனங்கள் என அனைத்துமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் ஆவிக்குள்ளே பலப்படுத்தி காத்துக்கொள்கிறது. வேதம் சொல்லுகிறது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பரலோகத்தின் தேவன் அங்கிருந்த பரலோக நதியை தேவனுடைய ஆலயத்தின் வழியாக அனுப்பி தருகிறார். தேவ ஜனங்களின் தாகத்தை தீர்க்கும்படியாக, தேவ ஜனங்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த நதி புறப்பட்டு வருகிறது. நீங்கள் ஒருபோதும் சபை கூடுதலை அசட்டை செய்யாதேயுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியம் உங்களுக்கு மிகுந்த வல்லமையாக இருக்கட்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை அல்லது ஆலயம் என்று சொல்லும் போது அதை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று காணப்படுகிற ஆலயம், இன்னொன்று காணப்படாத ஆலயம். நாம் காணக்கூடிய வகையிலே கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட கட்டிடம் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் காணப்படாத ஆலயம் அதரிசனமான கிறிஸ்துவின் சரீரம். அது பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களை எல்லாம் ஆவியினாலே ஒன்றாய் கூட்டி இணைக்கும் தேவனுடைய மாளிகை. பிரியமானவர்களே, பூமிக்குரிய ஆலயத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். அதே நேரத்தில் அதரிசனமான பரலோக குடும்பமாகிய சபையிலும் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அன்பின் பரலோக தேவனே, நீர் எனக்காக கொடுத்த இந்த வாக்குதத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. பிசாசானவன் பயங்கரமான பாதாளத்தின் வல்லமையினால் அலை அலையாய் சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிறான். ஆனால் அந்த பாதாளத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ளுவதில்லை. ஏனென்றால் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எங்கள் பட்சத்தில் நிற்கின்றீர். உம்முடைய சபையையும் ஊழியத்தையும் என் மூலமாக கட்டுவதாக வாக்கு கொடுப்பதற்காகவும், பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாது என்று அளித்த நிச்சயத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் புஷ்டி அடைவதற்கு உம்முடைய அன்பும் உம்முடைய வார்த்தையுமே அவசியம். நீர் என் மேல் மனதுருக்கம் கொள்வீர் என்றும், என்னை பலப்படுத்துவீர் என்றும், அதைரியத்தினின்றும் ஏமாற்றங்களிலிருந்தும் என்னை தூக்கி எடுப்பீர் என்றும் நம்புகிறேன். உம்முடைய ஆறுதலின் பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து என்னுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் பலப்படுத்தும். நீர் எனக்கென்று பெரியதொரு பணியை வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு தெய்வீக பலத்தோடு எழுந்து உம்முடைய மகிமைக்கென்று வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், நீர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.